ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்காக ரொம்பவே அருமையான ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான், ஃப்ரீ மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸ். ஓகேங்களா? முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதே மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கு. அந்த சேலஞ்ச் சர்ப்ரைஸ் வேணும்னா நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் தெரியும். இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா சக்சஸ் பேட்ச், அதாவது வெற்றியாளர் பேட்ச் அப்படின்றதா நேம் வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். என்னையில இருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இன்னைக்கு 26/6/2005 இருந்து டெஸ்ட் நம்பர் 1 எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அட்மிஷன்ஸ் கிடையாது. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அந்த சர்ப்ரைஸ் என்னன்றதை லாஸ்ட்ல சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. நமக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம போன ஃப்ரீ டெஸ்ட் போட்டதுல பாத்தீங்கன்னா 1030 பேர் இருந்தீங்க. சூப்பரா அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது இன்னும் ஒரு 4 டெஸ்ட் மட்டும் தான் இருக்கு. அதுவும் நம்ம எவ்ரி சண்டே வந்து ஃபினிஷ் பண்ண போறோம். அதை தொடர்ந்து தான் இந்த டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அந்த பேட்சுக்கு இந்த பேட்சுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த பேட்ச்ல வந்து ரெண்டு டாபிக் சேர்ந்து நம்ம டெஸ்ட் சீரீஸா கொடுத்துருந்தோம். இப்ப தனித்தனி டாபிக் வைஸ் நம்ம டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னு பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 2ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ல இருந்து மட்டுமே 1ல இருந்து 3 கொஸ்டின் வந்தே தீரும். ஸோ மறக்காம நல்லா தெளிவா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெஸ்ட் வந்து கரெக்டா அட்டன் பண்ணிட்டு வாங்க. சார் லாஸ்ட் டயத்துல டெஸ்ட் பேட்ச் போறீங்களே சார், எனக்கு டைமே இல்லை சார். தம்பி, நீ ஒரு 25 நிமிஷம் ஒதுக்க முடியாதா? போனால 25ல இருந்து 35 நிமிஷம் மேக்ஸுக்காக ஒதுக்க முடியாதா தம்பி? நீ ஃபுல் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்க போகுது. இந்த டெஸ்ட்ல இருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் வந்துச்சுன்னா உனக்கான பெனிஃபிட். சார் என்னால் ரொம்ப மேக்ஸ் கம்மியான ஸ்கோர் வந்துட்டு இருக்கு சார், எப்படி சார் பூஸ்ட் அப் பண்றது? டெஸ்ட் போடு தம்பி, டெஸ்ட் போட்டேன்னா தான் உனக்கு பூஸ்ட் ஆகும். ஓகேவா? வாங்கப்பா டைரக்டா என்னென்ன டேட்ல இருக்கு அப்படின்றத பார்த்தரலாம். பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 2 நாள், ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கேப். ஓகேங்களா? ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கேப். ரிவிஷன் பண்ணிட்டு அடிச்சு நொறுக்கிடலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே சார், ரிவிஷன் டெஸ்ட் எப்படி சார்? இங்க பாரு தம்பி, 2 டெஸ்ட் முடிஞ்சா அந்த 2 டெஸ்டையுமே ரிவிஷன் டெஸ்டா கொடுக்குறோம். 3வது டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 1. அது இன்னைக்கு அடுத்த நாள் 4ஆம் தேதியே ஒரே ஒரு 25 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு மேக்ஸிமம் 25 to 40 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. தப்பு இல்லை. 25 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க ஃபுல் டெஸ்ட் வர்றப்போ 25ல இருந்து 30 நிமிஷத்துல வந்து நீங்க மேக்ஸ் அட்டன் பண்ற மாதிரி நீங்க ட்ரெயின் ஆயிடணும். ஓகேங்களா? அந்த நோக்கத்தோட தான் இந்த பேட்சை உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்றவங்க குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன டெஸ்ட் இருக்குன்னு பாருங்களேன். அடுத்த டெஸ்ட் நம்பர் பாருங்க, LCM-HCF. LCM-HCF அப்புறம் டைம் அண்ட் இருக்கு. அப்புறம் பாருங்க 6வது டெஸ்ட் பாருங்களேன். 6வது டெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6வது டெஸ்ட்ங்கிறது ரிவிஷன் டெஸ்டா இருக்கு. ரிவிஷன் டெஸ்ட் 2 எதுல இருந்து? டெஸ்ட் நம்பர் 1ல இருந்து டெஸ்ட் நம்பர் 5 வரைக்கும். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், LCM-HCF, டைம் அண்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த 4 டாபிக் பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா மினிமம் 4 கொஸ்டின் கேரண்டி. ஓகேங்களா? 4 டாபிக் முடிச்சீங்கன்னா 4 கொஸ்டின் வந்து கேரண்டி அடிக்கலாம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் 6. அடுத்து பாருங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏஜஸ், ஆவரேஜ், 7th டெஸ்ட் இருக்கு. அது இன்னைக்கு 11/6/2025. நமக்கான 8th டெஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ், சதவீதம் அப்படின்ற டாபிக். அது பாத்தீங்கன்னா 13th அன்னைக்கு நடைபெறும். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நஷ்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 15th. ஓகேங்களா? 15/6/2025 அப்போ நடக்கும். நெக்ஸ்ட் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா எண்ணியல்னு கொடுத்துருக்காங்களா? இதுல ஏபி, ஜிபி, ஐபி. அது என்ன சார்? ஐஎஸ். அதாவது ஐஎஸ்னா என்ன சார்? இன்ஃபைனட் சீரீஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளஸ் வந்து ஸ்பெஷல் சீரீஸ் என்ற டாபிக்ல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 4 டாபிக் பார்க்கணும். பிளஸ் பேசிக் நம்பர் சம்ஸ் வந்து இந்த 10th டெஸ்ட் அப்போ நீங்க பார்த்தே ஆகணும். 11th டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 3. ஓகேங்களா? 11th டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 3. 1ல இருந்து டெஸ்ட் நம்பர் 1ல இருந்து டெஸ்ட் நம்பர் 10 வரைக்கும் இருக்க எல்லா டாபிக்கும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி நம்பர்ஸ் டாபிக் வரைக்கும் நீங்க கண்டிப்பா ரிவிஷன் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின் ரெடி ஆயிருவீங்க. ஓகேங்களா? அதாவது 10 டெஸ்ட் முடிச்சீங்கன்னா 8ல இருந்து 10 கொஸ்டின் வந்து கவர் ஆயிருவீங்க. நமக்கான 12வது டெஸ்ட் என்னன்னு பாருங்களேன். நமக்கான 12வது டெஸ்ட் பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் 2D. ஓகேங்களா? அளவியல் 2D. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 12 ஷேப் இருக்கு. ஓகேங்களா? 12 ஷேப் இருக்கு. மென்சுரேஷன் 3Dல பாத்தீங்கன்னா 9 ஷேப் இருக்கு. மொத்தம் 21 வடிவங்கள் இருக்கு. இந்த 21 வடிவங்களோட ஃபார்முலாஸை நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். சார் எனக்கு ஃபார்முலா மக பண்றது கஷ்டமா இருக்கு சார். தம்பி, நம்ம டெரிவேஷன் போட்டிருக்கோம்ப்பா. நம்ம டெரிவேஷன் வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாலே போதும், அசால்ட்டா நம்ம எப்படி ஃபார்முலா வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கடுத்து 14th டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசனிங் 24ஆம் தேதி இருக்கு. சேம் 15th டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசனிங் 26ஆம் தேதி இருக்கு.
நெக்ஸ்ட் இருக்க 4 டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் தான். மொத்தம் இந்த டெஸ்ட்ல வந்து 20 டெஸ்ட் நடக்க போது. ஒரு டெஸ்ட்டுக்கும் 25 கொஸ்டின் வரப்போகுதுங்க. அப்ப 20 × 25 500 கொஸ்டின் வந்து இந்த பேட்சோட முடிவுல உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 500 கொஸ்டின்ல இருந்து மினிமம் நீங்க 15 கொஸ்டின் போட்டுறீங்க. ஓகேங்களா? நான் சொல்றது மினிமம். நீங்க மேக்ஸிமம் 25க்கு 25 கூட உங்களால போட முடியும். ஓகேங்களா? உங்களுக்கான சர்ப்ரைஸ்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன். என்ன தெரியுமா? நம்ம பாருங்க ரீசனிங் வந்து 2 டெஸ்ட் தான் கொடுத்துருந்தோம். இந்த உங்களுக்கு சேலஞ்சா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 2 டெஸ்ட் வச்சிருக்கோம். என்ன சார் அப்படி உங்களுக்கு நீங்க சேலஞ்ச் கொடுக்க போறீங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 11,700 சப்ஸ்கிரைபர்ல இருக்கும். ஓகேங்களா? நமக்கு சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா 11,700 பேர் இருக்காங்க. நமக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எத்தனை நாள் இருக்கு? டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 4 டேஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த 4 டேஸ்க்குள்ள நம்ம வந்து 20,000 சப்ஸ்கிரைபருக்கு மேல வந்துட்டா, 20,000 சப்ஸ்கிரைபருக்கு மேல வந்துட்டா நமக்கு ரீசனிங் இருக்கு. பாத்தீங்களா? ரீசனிங்ல இருக்க ஓவரால் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்னா, அதாவது 2012 இருந்து டில் டேட் வரைக்கும் இருக்க அனைத்து பிஒய்க்யூ கொஸ்டினுமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்சா நான் மேக் பண்ணி கொடுக்குறேங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பேட்சா ஃப்ரீயா மேக் பண்ணி கொடுக்குறேன். அதுல எவ்வளவு கொஸ்டின் சார் இருக்குன்னா 580 கொஸ்டின் இருக்கு. ஓப்பன் சேலஞ்சு. இந்த 4 டேஸ்க்குள்ள 20,000 சப்ஸ்கிரைபருக்கு மேல நீங்க ரீச் பண்ண வச்சுட்டீங்கன்னா இந்த 580 கொஸ்டின்ங்க ரீசனிங்ல A to Z உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறீங்க. இது ஓப்பன் சேலஞ்சு. முடிஞ்சா நீங்க தட்டி பாருங்க. சார் நீங்க சொன்னீங்களே, நீங்க சொன்னதை செய்வீங்களா? நீங்க நாளைக்கு கூட நீங்க இந்த 20,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தீங்கன்னா நான் நாளைக்கு ஷெட்யூல் ரிலீஸ் பண்றேங்க. உங்களுக்கு நாளைக்கு இந்த ரீசனிங் மட்டும் டெஸ்ட் பேட்ச், ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். நாளைக்கே ரிலீஸ் பண்றேன். இது ஓப்பன் சேலஞ்ச் தான். சார் எங்களால 20,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வர முடியுமா? தம்பி நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் தம்பி. நீங்க எவ்வளவு பெரிய ஆஸ்பிரண்ட். ஓகேங்களா? உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமா அவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அனுமத்தினாலே போதும். அது ஏகப்பட்ட பேருக்கு நீங்க ஷேர் பண்ணதா இருக்கும். நீங்களும் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டோரியா வைங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஸ்டோரியா வச்சு விடுங்க. ஈஸி தான் தம்பி. 4 நாள் 20,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரலாம். ஈஸி தான். எனக்கு ஒரே ஒரு வீடியோக்கு மட்டும் தான் தம்பி. நான் ஓப்பனா சொல்றேன். நம்ம எப்போ ஃப்ரீ டெஸ்ட் போட்டோமோ அப்ப இருந்தா நம்மளோட சேனலுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க இன்னும் சப்ஸ்கிரைபரை கூட்டினீங்கன்னா என்னால எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீயா பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த 20,000 சப்ஸ்கிரைபர் நீங்க கொண்டு வாங்க. அடுத்த நாளே நான் வந்து இந்த 580 கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். டெஸ்ட் ஷெட்யூல உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன். இன்னைக்கு டெஸ்ட் நடக்கும்பா அப்படின்னு நான் டெஸ்ட் ஷெட்யூல உங்க கைக்கே சென்ட் பண்றேன். முக்கியமா இந்த பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஒண்ணு இருக்கு. என்ன நம்பரு? 8122431304 அப்படின்றத நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணணும். willing to join அப்படின்னு கொடுத்துட்டு willing to join free success batch அல்லது willing to join success batch அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? மெசேஜ் பண்ணிட்டு அந்த மெசேஜ் கீழே நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா? வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபார்மேட் சொல்லியிருக்கோம் பாருங்க. உங்களோட நேமு, ஃபோன் நம்பரு, டெலிகிராம் நேமு, டிஸ்ட்ரிக்ட் இதை மட்டும் சென்ட் பண்ணா போதும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் போதுங்க. 500 கொஸ்டின் உங்களுக்கு இலவசமா கிடைக்க போகுது. எப்படி சார் நமக்கு டெஸ்ட் நடைபெறனா? நம்ம கூகுள் ஃபார்ம்ல தாங்க டெஸ்ட் நடக்கிறோம். ஓகேங்களா? கூகுள் ஃபார்ம்ல தான். நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் PDF வந்து இலவசமா டெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் இப்பதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கேன். உங்களுக்கே தெரியும். நம்ம டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பேஸ் லெவல்ல தான் இருக்கும். நம்மளும் ஒரு கொஞ்சம் நம்ம ஃபினான்சியலா நம்மளும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளும் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இலவசமா பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இலவசமா நம்ம பண்ணித்தரோம். ஓகே சார், இந்த டாபிக்கான வீடியோஸ்லாம் நான் எங்க சார் பாக்குறது? எப்ப நம்ம சேனல்ல இருக்கு தம்பி. மேக்ஸ் வித் MMK யூடியூப் சேனல்ல நீங்க எல்லாமே பாத்துக்கலாம். ஓகேங்களா? இது இந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம். ஓகேங்களா? புதிய பாடத்திட்டம்னாலும் ஒண்ணுதான், பழைய பாடத்திட்டம்னாலும் ஒண்ணுதான். ரொம்ப சிம்பிளா தான் பிரிச்சுட்டாங்க. மேக்ஸ் 15, ரீசனிங் 10 அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டாங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சீக்கிரமா மெசேஜ் பண்ணி இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்களும் மேக்ஸ்ல 25க்கு 25 வாங்குறதுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுங்க. முக்கியமா 20,000 சப்ஸ்கிரைபர் வந்தா ரீசனிங் 10 கொஸ்டின் அடிக்கிறதுக்கு 550 கொஸ்டின் நான் கொடுக்குறேங்க. ஓகேங்களா? நம்ம ரீச் பண்ணோம், 20,000 ரீச் பண்ணோம். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.